குழப்பமா இருக்கேன், நான் குழப்பமா இருக்கேன், இப்ப நான் என்ன படிக்கிறது அப்படின்ற மாதிரி குழப்பமா இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்ட் ரோடு மேப்பை வந்து போட்டுடலாமா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸும் இருக்கு, மெயின்ஸும் இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா SBPO அண்ட் IBPS-PO மெயின்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்றதா, அதே இது SBI கிளர்க் IBPS கிளர்க் ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதா அப்படின்ற குழப்பத்துல இருக்கீங்களா? உங்க எல்லாத்துக்குமே ஒரு பேலன்ஸான ஒரு மெத்தடை இந்த வீடியோ நான் சொல்லி தந்துறேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க வந்து ஒரு PO லெவல்ல ஒரு 50+ நீங்க ப்ரிலிம்ஸ்ல அட்டன் பண்ணீங்கனாலே தயவு செஞ்சு வந்து மெயின்ஸுக்கு வந்து படிங்க, சரிங்களா? ஏன்னா மெயின்ஸ்க்கு வந்து படிக்கலாமா வேணாமா அப்படின்ற கேள்வியே முதல்ல இருக்கக்கூடாது. கண்டிப்பா நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் படிக்கும் போதே பேரலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ நீங்க ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் எப்படி படிக்கிறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லி தந்துடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம என்ன பண்றது அப்படின்றத வந்து பார்ப்போம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இதான் எக்ஸாம் பேட்டர்ன் ப்ரிலிம்ஸோடது. ஸோ இங்கிலீஷ்ல 30 கொஸ்டின் 30 மார்க் 20 மினிட்ஸ், மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 35 கொஸ்டின் 35 மார்க் 20 மினிட்ஸ், அதே மாதிரி ரீசனிங்ல 35 கொஸ்டின் 35 மார்க் 20 மினிட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா காமனா தான் இருக்க போகுது. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கிளர்க் எழுதுறப்ப, நீங்க ஒரு SBI கிளர்க் அண்ட் IBPS கிளர்க் நீங்க எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆப்டிடியூட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25, மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 அட்டெம்ப்ட் எய்ம் பண்ணிக்கணும். அதே இது ரீசனிங்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 30, சரி மினிமம் வந்து 30, மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 33 வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எய்ம் பண்ணிக்கணும். ஸோ இங்கிலீஷ்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 22, மேக்ஸிமம் ஒரு 25 அப்படின்ற அட்டெம்ப்ட் வந்து பாத்தீங்கன்னா அடிப்பாங்க. அப்ப நீங்க வந்து மினிமமா உங்களுடைய அட்டெம்ப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75, மேக்ஸிமம் உங்களுடைய அட்டெம்ப்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 8, அதுக்கப்புறம் இங்க ஒரு 8, 88. ஸோ அப்ப இப்பயே நீங்க மாக் டெஸ்ட் வந்து போடுறப்ப உங்களுடைய மினிமம் அட்டெம்ப்ட் 75ல இருந்து 88க்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க வந்து கொண்டு வாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினோட செலக்ஷன் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாத்தையுமே நீங்க வந்து கொண்டு வரணும். கண்டிப்பா இந்த அளவுக்கு நீங்க மினிமம் அட்டெம்ப்ட் அடிச்சே ஆகணும். அப்பனாதான் உங்களுக்கு கிளர்க் லெவல்ல வரக்கூடிய கட் ஆஃப் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பீட் பண்ண முடியும். PO நம்ம ப்ரிலிம்ஸ் எழுதுறோம்ல, PO ப்ரிலிம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப எல்லாருமே நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் வந்து கம்மியா தான் அடிப்பானுங்க. ஆனா கிளர்க் அப்படி இருக்காதுல்ல, அது செம்மையான ஈஸியா இருக்கும். ஸோ SBI கிளர்க்லாம் பார்க்க எல்லாமே சால்வ் பண்ற மாதிரி நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம நம்பர் ஆஃப் அட்டெம்ப்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். அதே மாதிரி நம்ம மைண்ட்ல நம்ம ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 100% அக்யூரஸியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெயின்டைன் பண்ணணும். அதனால இப்ப இருந்தே நீங்க டெஸ்ட் போடுறப்ப அக்யூரஸியா ஒரு மேட்டரை ஞாபகம் வச்சுக்கிட்டு கண்டிப்பா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா நான் எப்பயுமே இதை ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பேன். நான் வந்து பாத்தீங்கன்னா 0 மார்க் நான் எடுத்துடலாம். ஸோ 0 மார்க் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எடுக்கலாம். ஆனா நான் என்ன மார்க் மட்டும் எடுக்க மாட்டேன் அப்படின்னா -0.25 மார்க் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க எல்லாருமே உங்க மைண்ட்ல வந்து ஸ்டஃப்பான இதை வந்து பொருத்திக்கோங்க. அப்பனாதான் உங்களோட ஹேண்டை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். போடுறா பச்சா அப்படின்னு போடக்கூடாது. கரெக்டான கொஸ்டினை மட்டும் தான் நீங்க வந்து பிக் பண்ணி அடிக்கணும். ஸோ அதுக்கு நீங்க வந்து இப்ப இருந்தே நீங்க ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மாக் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து மூவ் ஆன் பண்ணுங்க. அந்த 2 மாக் டெஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க மாக் டெஸ்ட் வந்து போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை கம்ப்ளீட்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ பாருங்க. ஸோ கம்ப்ளீட்டா ரிவ்யூ பார்க்கறதுக்கு நீங்க 1 hour டைம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும். எப்படி ரிவ்யூ பார்க்கறது, என்னென்ன மாதிரி அட்டன் பண்றது அப்படின்றது வந்து பாத்துடலாமா? கண்டிப்பா மினிமம் நீங்க 2 மாக் டெஸ்ட் நீங்க வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து போடணும். அஸ் அ பிகினரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை வந்து பண்ணிருங்க. இல்ல சார் நான் வந்து எனக்கு ப்ரிலிம்ஸ் மேல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க ஒரு மாக் டெஸ்டாவது நீங்க வந்து டெய்லி வந்து எடுத்துருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா SBI கிளர்க்கோட டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதிகமான வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எதுல இருக்கும் அப்படின்னா பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ்ல தான் இருக்கும். அதுல இருந்து உங்களுக்கு வந்து 3ல இருந்து 4 செட்டு கண்டிப்பான முறையில வரும். அப்ப ஒரு பஸ்ஸுக்கு நீங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்க போறீங்க? ஒரு பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ்க்கு நீங்க வந்து 2 மினிட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப 4 கொஸ்டினுக்கு இதுக்கு எத்தனை நிமிஷம் ஆயிரும் அப்படின்னா 8 மினிட்ஸ் ஆயிரும். சரியா? அதை நீங்க சால்வ் பண்றதுக்கு ஒரு 2 மினிட்ஸ், அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்றதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் அப்படின்னா 10 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ்லேயே வந்து போயிடும். 10 to 12, ஓகே, மினிமம் 10 to 12 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசில்ஸ் அண்ட் சீட்டிங் சால்வ் பண்றதுலேயே முடிஞ்சிடும். ரிமைனிங் 8 மினிட்ஸ் தான் இருக்கும். அந்த 8 மினிட்ஸ்ல நம்ம என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலாரிசம் சால்வ் பண்ணும், இன்இக்வாலிட்டி சால்வ் பண்ணும், கோடிங் டிகோடிங் சால்வ் பண்ணும், ஆல்ஃபா நியூமெரிக் சால்வ் பண்ணும், டைரக்ஷன் சால்வ் பண்ணும், பிளட் ரிலேஷன் சால்வ் பண்ணணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேர் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். புரியுதா?
அப்போ இந்த 12 மினிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த 12 நிமிஷத்தை நீங்க எப்படி குறைக்க போறீங்க? இந்த 12 நீங்க வந்து பாத்தீங்கன்னா 10 மாத்தணும். ஸோ 10 மினிட்ஸா வந்து மாத்தணும். அப்போ உங்களுக்கு மிஸ்செலனிஸ்க்கு எவ்வளவு டைம் வந்து கிடைக்கும்? 10 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் வந்து கிடைக்கும். அந்த 10 மினிட்ஸை நீங்க அக்யூரஸியா சால்வ் பண்ணும்போது உங்களால ரீசனிங்ல 30க்கு மேல சாலிடா அடிக்க முடியும். ஓகேவா? அதனால எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பசில் சால்வ் பண்றீங்க அப்படின்னா டைம் கொடுத்து சால்வ் பண்ணுங்க. ஒரு பசிலுக்கு நீங்க நான் சொல்றது இது வந்து மேக்ஸிமம் டைம் 2 மினிட்ஸ்ன்றது மேக்ஸிமம். சம் கொஷின் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 1 மினிட்லயே சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில கொஷின் வந்து பாத்தீங்கன்னா 52 செகண்ட்ஸ்ல நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஷினை நீங்க வந்து செலக்ட் பண்ணி வேகமா சால்வ் பண்ண பழகுங்க. நம்மளுடைய உங்களுக்கு ரீசனிங் வேணும் அப்படின்னா ரீசனிங்கோட கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. மணி சார் ரீசனிங் பிளேலிஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் எல்லாமே வரும். அதுல இருக்க எல்லா வீடியோஸுமே பாருங்க. பஸ்ஸுக்கு நான் 50 பஸ்ஸில் நான் லைவ்ல சால்வ் பண்ணி காட்டிருப்பேன். அதுல எப்படி நீங்க பாயிண்ட் பிடிச்சி சால்வ் பண்ணும் அப்படின்றதையும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை வச்சு நீங்க அப்ரோச் பண்றப்ப ஈஸியா உங்களால வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து பிக் பண்ணி உங்களால அடிக்க முடியும். ஸோ கண்டிப்பா அதை வந்து பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேலிடா இருக்கும். ஸோ நீங்க எஸ்பிஐ எழுதுறீங்க அப்படின்னா இன்இக்வாலிட்டி கண்டிப்பா வரும். கோடிங் டிகோடிங் 100% வரும். அதே மாதிரி ஆல்பபெட் சீரிஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் வரும். ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த இதுல வந்து நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ 10 மினிட்ஸ் இப்போ நீங்க வந்து மாக் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா 12 மினிட்ஸ் வரைக்கும் பசில்ஸ் அண்ட் சீட்டிங் சால்வ் பண்ணிட்டு ரிமைனிங் 8 மினிட்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மிஸ்செலனியஸ் டாபிக்ஸ் வந்து சால்வ் பண்ண பழகணும். ஸோ கண்டிப்பா அதை பண்ணுங்க. அதை பண்ணிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு 10-15 டெஸ்ட் நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். உங்களால வேகமா வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியும். அடுத்து நீங்க பசில்ஸ் அண்ட் சீட்டிங் சால்வ் பண்றப்ப அந்த 12 மினிட்ஸ்ன்றத 10 மினிட்ஸ் ஆக்க ட்ரை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் டைம் கிடைக்கும். அது இன்னும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஸ்டப்பா இருக்கும். அதே இது குவான்ஸை பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் மட்டும் நமக்கு 8ல இருந்து 10 கொஸ்டின் வரும். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 கொஸ்டின் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் எல்லாருமே சால்வ் பண்ணுவாங்க. இந்த டிஏ இருக்கு பாத்தீங்களா, நமக்கு சம்டைம்ஸ் ஒரு செட்டு டிஏ வந்து கேட்பாங்க. இல்ல அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 செட்டு டிஏ வந்து கேட்பாங்க. இந்த டிஏல தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணுவாங்க. அதனால நீங்க சிம்பிளிபிகேஷன் போட்டுட்டேன் ஐயா கெத்து அப்படின்ற மாதிரி காலரை தூக்கும்னு நினைக்காதீங்க சிங்க குட்டீஸ். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டா இன்டர்பிரேஷனையும் நீங்க ப்ராப்பரா சால்வ் பண்ணணும். சரியா? இந்த சிம்பிளிபிகேஷன் டேட்டா இன்டர்பிரேஷன் இது ரெண்டத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுடைய எய்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னா ராங் நம்பர் மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ். இதை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணுவாங்க. ராங் நம்பரை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. அதனால அந்த கொஸ்டின் நீங்க வந்து அடிக்க மாக் டெஸ்ட் போடும்போதே ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அங்க கண்டிப்பான முறையில வந்துடும். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேஸ்லெட் கேட்கறதுக்கு 90% பாசிபிள் இருக்கு. எந்த ஸ்லாட்ல வேணாலும் உங்களுக்கு வந்து கேஸ்லெட் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால கேஸ்லெட்டையும் கொஞ்சம் நீங்க மாக் டெஸ்ட் போடும்போதே கேஸ்லெட்டை ட்ரை பண்ணுங்க. எப்பா பார்த்தாலும் மாக் டெஸ்ட் நீங்க வீட்டுல மாக் டெஸ்ட் போடும்போதே என்ன பண்றாங்க அப்படின்னா சிம்பிளிபிகேஷனு அப்ராக்சிமேஷனு வந்தா மட்டும் சால்வ் பண்றது, டிஏ சால்வ் பண்றது, ராங் நம்பரை சால்வ் பண்றது, எல்லா டெஸ்ட்லயும் இதே மட்டும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எப்ப நீங்க கேஸ்லெட்டை சால்வ் பண்ணுவீங்க? அங்க போய் அப்ப கேஸ்லெட் சால்வ் பண்ண முடியுமா? சொல்லுங்கம்மா. கண்டிப்பா முடியாதுப்பா. நீங்க வீட்டுல மாக் டெஸ்ட் எடுக்கும் போது சிம்பிளிபிகேஷனை சால்வ் பண்ணாதீங்க, அப்ராக்சிமேஷன் சால்வ் பண்ணாதீங்க, டிஏ மட்டும் சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டிஏ சால்வ் பண்ணுங்க. டிஏ சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் கேஸ்லெட்டை சால்வ் பண்ண பாருங்க. ராங் நம்பரை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்ளிகேஷன் சம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அங்கதான் நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். எங்க நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதை கொண்டு போய் உங்களுடைய ரியல் எக்ஸாம்ல நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போதே சேஃபர் ஜோனாவே ஆடிக்கிட்டே இருக்கிறது எப்ப பார்த்தாலும். அப்ப அங்க போய் கஷ்டமா கேட்டோடனே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஐயோ கஷ்டமா கேட்டாங்களே எட்டாயா இப்படி பட்டிக்கல அப்படின்ற மாதிரி பொலப வேண்டியதா இருக்கும். அதனால தயவு செய்து பொலபல ஒதுக்கடும். அப்படிடா இதா பண்ணும் அப்படின்னா நீங்க வீட்டுல டெஸ்ட் எடுக்கிறையே எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உல்டா மெத்தடை பயன்படுத்தணும். கேஸ்லெட்டை சால்வ் பண்ணணும், ராங் நம்பரை சால்வ் பண்ணி பார்க்கணும், அர்த்தமெட்டிக் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் சால்வ் பண்ண மாட்டேன், வெறும் மிஸ்ஸிங் நம்பர் ராங் நம்பர் மட்டும் தான் சால்வ் பண்ணுவேன், அது கேட்கல அப்படின்னா என்ன ஆயிரும்? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி எஸ்பிஐபிஓ சம்பவத்தை பண்ணாலும் அந்த மாதிரி ஆயிப்போம். அப்புறம் மதிரா அப்படின்ற மாதிரி நம்ம எவ்வளவு கத்துனாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அதனால வீட்டில் இருக்கும்போது இப்படி வந்து போடுங்க. உங்களுடைய மினிமமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எஸ்பிஐ கிளர்க் ஐபிபிஎஸ் கிளர்க் எழுதுறீங்க அப்படின்னா குவான்ஸை பொறுத்தளவுக்கு என்னைய பொறுத்தளவுக்கு 20 to 25 ஒரு நல்ல அட்டம்ப்டா இருக்கும். சரிங்களா? நான் முன்னாடி சொல்லிப்பேன். ஸோ 20 to 25 மேக்ஸிமம் அந்த அட்டம்ப்டே போகலாம். 20ல மினிமம் அட்டம்ப்ட், ரொம்ப ரொம்ப மினிமம் அட்டம்ப்ட். 25 கிட்டையுமே நம்ம வந்து தொடர்றதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 30 வரைக்குமே எய்ம் பண்ணிடுங்க. ஸோ மாக் டெஸ்ட்லையுமே அதை வந்து எய்ம் பண்ணுங்க. அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் உங்களுக்கு வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்லையும் உங்களுக்கு எதுவுமே மாறாது. 4 செட்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பசில்ஸ் அண்ட் சிட்டிங்ஸ் தான் வரும். அங்கே என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி தான். அதே
மாதிரி ஐபிபிஎஸ் பொறுத்தளவுக்கு நார்மலைசேஷன் பயங்கர ரோலை வந்து பிளே பண்ணும்ப்பா. நம்பர் ஆஃப் அட்டம்ப்டை நீங்க இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும், அக்யூரஸியா 100% மெயின்டைன் பண்ணி ஆகணும். இங்க பாருங்க டேட்டா என்டர் அதே தான், உங்களுக்கு கேஸ்லெட் இருக்கும், கண்டிப்பான முறையில் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும், சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வரும், அர்த்தமெட்டிக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வந்து வரும். ஸோ திரும்ப திரும்ப சொல்றது ஒன்று தான், நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ட்ரை பண்ணும்போது டிஐ சால்வ் பண்ணுங்க, கேஸ்லெட் சால்வ் பண்ணுங்க, அர்த்தமெட்டிக் சால்வ் பண்ணுங்க, லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஒரு 30 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ராங் நம்பர், அதுக்கப்புறம் டிஐ, அதுக்கப்புறம் அர்த்தமெட்டிக் அப்படி போங்க. அடுத்த 30 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ல இருந்து, ஸோ ஃபர்ஸ்ட் அர்த்தமெட்டிக், அதுக்கப்புறம் டிஐ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராங் நம்பர், மிஸ்ஸிங் நம்பர், அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் அப்படியே ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிரும். ஸோ இப்போ இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஸ்கோரிங் ஏரியா, தட் இஸ் ஸ்கோரிங் பார்ட்டா உங்களுக்கு மேக்ஸை பொறுத்தளவுக்கு சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரிஸ் அண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து வரும். இதுல இருந்து நம்ம வந்து 15 இருந்து 18 மார்க்கை நம்ம எதிர்பார்க்கலாம். டேட்டா இன்டர்பிரேஷன் ஒரு விட்டல் ரோலை வந்து பார்த்தீங்கன்னா பிளே பண்ணும். நம்ம வந்து 8ல இருந்து 10 மார்க்கை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன்ல இருந்து மட்டுமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அதனால இந்த 2 பார்ட்டுமே உங்களுக்கு கிளியர் பண்ணிடும். இந்த 2 பார்ட்டை நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், நீங்க ஒரு சேஃப் ஜோனுக்குள்ள வந்துருவீங்க. இதை விட நீங்க எக்ஸ்ட்ரா எவ்வளவு போட போறீங்க அப்படின்றதுதான் உங்களை ஓவரால் கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். செக்ஷனல் கிளியர் பண்ணியும் ஓவரால் கிளியர் பண்ணாதவங்களும் இருக்காங்க, சரிங்களா? ஸோ இது செக்ஷனல் வந்து எல்லாருமே அடிச்சிருவான். இந்த ஓவரால்குள்ள வரணும் அப்படின்னா நீ பிளஸ் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போற, அர்த்தமெட்டிக்ல என்ன பண்ண போற, டிஐல எக்ஸ்ட்ரா எதை சால்வ் பண்ண போற அப்படின்றது தான் இருக்கு. அதனால நீங்க வீட்டில் சால்வ் பண்ணும்போதே நான் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி போடுங்க, சரிங்களா? அதே தான் ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு, அர்த்தமெட்டிக்ஸை பொறுத்தளவுக்கு பர்சன்டேஜ் டாபிக்ஸை இப்போ இருந்தே ட்ரை பண்ணுங்க, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் ட்ரை பண்ணுங்க, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ட்ரை பண்ணுங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ட்ரை பண்ணுங்க, ஏஜஸ் ட்ரை பண்ணுங்க, டைம் அண்ட் வாக் வந்து ட்ரை பண்ணுங்க, ஆவரேஜ் ட்ரை பண்ணுங்க. மற்ற டாபிக் எனக்கு ஓவர் காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் ஒரு கம்ப்ளீட் வீடியோ நான் எடுத்திருப்பேன், அதுல போய் பாருங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த வீடியோ கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க, கம்ப்ளீட் அர்த்தமெட்டிக்ஸ் வந்து வேணும் சார், எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க்குக்கும் எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு இந்த எல்லா டாபிக்ஸையும் கலந்து எனக்கு வந்து வீடியோ வேணும், இல்லை அப்படின்னா செப்பரேட் வீடியோ வந்து வேணும் அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட்ல வந்து போட்டு விடுங்க. நம்ம வந்து கம்ப்ளீட் செஷன் கொண்டு வரலாமா, எல்லா அர்த்தமெட்டிக்கும் கலந்து நான் சால்வ் பண்ணி காட்டவா, இல்லை டாபிக் வைஸ் நம்ம சால்வ் பண்ணி காட்டலாமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ் தான் பெரிய ரோல். நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க, 12 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலா எடுத்து பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கை சால்வ் பண்ணிட்டு 8 மினிட்ஸ்ல இதை சால்வ் பண்ற மாதிரி நீங்க வந்து கொண்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளியரிங் ரேஷியோ பயங்கரமா இருக்கும். ஓகே, ஸோ டெய்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணி, ஸ்பீட் மேக்ஸ்க்கு 30 மினிட்ஸ், அதே மாதிரி ஸ்பீட் ரீசனிங்க்கு 30 மினிட்ஸ் அண்ட் 20 மினிட்ஸ் நீங்க வந்து டிஐ சால்வ் பண்றது, பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸை நீங்க டெய்லி சால்வ் பண்ற மாதிரி கொண்டு வாங்க. இல்ல அப்படின்னா நீங்க டெய்லி நான் சொன்ன மாதிரி 2 மாக் டெஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ரொட்டீன் பேசிஸ்ல எடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ அதே இது நம்ம மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு நீங்க மெயின்ஸ் வந்து போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன் டேவை நீங்க 2 பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஒரு டேவை நீங்க 2 பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மார்னிங், ஓகே, ஸோ மார்னிங் டு ஆஃப்டர்நூன். ஸோ மார்னிங் டு ஆஃப்டர்நூன் நீங்க ஒரு பார்ட்டை பாருங்க. அந்த மார்னிங் டு ஆஃப்டர்நூன் நீங்க வந்து ப்ரிலிம்ஸ் பார்ட்டை வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் வந்து எப்படி இருக்கும், ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 4 PM வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஆஃப்டர்நூன் அது வந்து ஈவினிங் ஆயிருமா, ஸோ ஈவினிங் வச்சுப்போம். ஸோ ஈவினிங் டு நைட்டு, ஒரு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 PM டு நைட் வந்து வச்சு நைட் வரைக்கும், ஸோ ஒரு நைட் ஒரு 11:30 வரைக்கும், ஒரு 11:30 PM வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பான முறையில் பிரிச்சுக்கணும். ஓகே, கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து பண்ணணும். நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு மாக் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி நீங்கள் மெயின்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டைமிங் கம்மியாக இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் செக்ஷனல் மாக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் எடுக்கலாம். ஸோ டெய்லி நீங்கள் வந்து செக்ஷனல் மாக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் எடுங்க. அதில் எக்ஸ்க்ளூசிவாக நான் மெயின்ஸ் இந்த டாபிக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டாப்பிக்கை நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபுல் மாக் டெஸ்ட் எடுக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆச்சும் செக்ஷனல் மாக் டெஸ்ட் குவான்ஸுக்கும் ரீசனிங்க்கும் எடுத்தே ஆக வேண்டும். ஓகே, இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. அதே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரோல் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ரீசனிங் தான் உங்களுக்கு வந்து பெரிய ரோல். ஏன்னா ஐபிபிஎஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி அப்படின்றது வந்து இருக்கும். 2 மார்க் கொஸ்டின் நிறைய வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் அந்த இது உங்களுக்கு வந்து வரும்.
சரிங்களா? ஸோ அதனால ஒரு நாள் நீங்க ரீசனிங் மாக் டெஸ்ட் எடுக்கிறீங்களா அப்படின்னா அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க குவான்ஸுக்கான மாக் டெஸ்ட் வந்து எடுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் கண்டிப்பா டெய்லி ஒரு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி நீங்க சிஏக்கான ரிவிஷனை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். சிஏ படிப்பது எப்படி அப்படின்ற வீடியோ வந்து வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சிஏ படிப்பது எப்படின்னே தனியா ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ் மாக் டெஸ்ட் வந்து போட்டிருப்போம். அந்த லெவல் அப்படியே பூஸ்ட் பண்ற மாதிரி வீக்லி உங்களுக்கு ஒரு வாட்டியாச்சும் வீக்லி ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா இங்கிலீஷ்க்கான ஒரு மாக் டெஸ்ட் நீங்க எடுக்கணும். இங்கிலீஷ்க்கான செக்ஷனல் மாக் டெஸ்ட்டை நீங்க வந்து எடுங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சண்டேவை வந்து நீங்க எப்பயுமே வந்து பிளானரா வச்சுக்கோங்க. சண்டே மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஃபுல் மாக் டெஸ்ட் எடுங்க. ஒரு ஃபுல் மாக் டெஸ்ட் சண்டே ஒரு ஃபுல் மாக் டெஸ்ட் கண்டிப்பான முறையில் எடுக்கணும் மெயின்ஸுக்கானது. ஏன்னா ஒரு 3.5 மணி நேரத்துக்கு மேல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து நீங்க வந்து டெஸ்ட் எடுத்து பழகுங்க. அப்பதான் உங்களுடைய உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகும். ஏன்னா நம்ம நார்மலா எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் எக்ஸாம் சென்டருக்குள்ள இருப்போம். அந்த இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா நம்ம வீட்டில் அந்த மாதிரி நம்ம உட்காந்து ரொம்ப நேரம் டெஸ்ட் எடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு அந்த ஹேபிச்சுவல் பழக்கம் வந்து வரும். அதனால கண்டிப்பா அதை வந்து பண்ணுங்க. அதே மாதிரிதான் உங்களுக்கு இந்த ப்ரிலிம்ஸ் முடிஞ்சுட்டு மெயின்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன மாதிரி இன்டர்வியூல செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4:1 அப்படின்ற ரேஷியோல தான் எடுப்பாங்க. 4 பேருக்கு ஒரு ஆளை தான் செலக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கியர் அப் பண்ணுங்க. லைக் இப்போ பண்ண வேணாம், அதை நான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ டிப்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து கொண்டு வருவேன். அதில் நான் வந்து சொல்றேன். சரிங்களா? இதே தான் SBIPOக்கும். ஸோ SBIPOலையும் உங்களுக்கு இதே மாதிரி பேட்டர்ன் தான் இருக்க போகுது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. 50 மினிட்ஸ் இருக்கும். அதனால கண்டிப்பாக ரீசனிங்க்கு நீங்கள் 90% இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல 90% இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பான முறையில் ரீசனிங் செக்ஷனுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அங்கே உங்களுக்கு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்றது அப்படின்னா நீங்க டெய்லி மாக் டெஸ்ட் எடுக்கும் போதும் இல்லை ரீசனிங்ல ஒரு சில டாபிக்ஸை நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். ஒன்று பஸ்ஸில் வச்சுக்கோங்க, இல்லை மெயின்ஸை பொறுத்தளவுக்கு மிஸ்சலனி டாபிக்ஸை நீங்க பயங்கரமா உங்க கையில வச்சுக்கணும். இந்த மிஸ்சலனிஸ்ல மெயினா வந்து பாத்தீங்கன்னா கோடட் பேஸ்ட், ஓகே, கோடட் பேஸ்ட் மிஸ்சலனிஸ் இருக்கும் பாத்தீங்களா? கோடட் பேஸ்ட் சிலாரிசம், கோடட் பேஸ்ட் இன்இக்வாலிட்டி, கோடட் பேஸ்ட் டைரக்ஷன், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோடட் பேஸ்ட் பிளட் ரிலேஷன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் ரொம்ப ரொம்ப ஒரு விட்டல் ரோலை வந்து பாத்தீங்கன்னா பிளே பண்ணும். இன்புட் அவுட்புட்டுக்கான கம்ப்ளீட் வீடியோ நேற்று நான் லைவ்ல எடுத்திருக்கேன், நம்ம சேனல்ல இருக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்க. சரியா? இதை மட்டும் நீங்க வந்து ஸ்கோர் பண்ற மாதிரி கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா போங்க, கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்து போங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்து கொடுக்காதீங்க. ஏன்னா என்னதான் படிச்சாலும் நம்ம அங்க இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. ஒரு 3 கொஸ்டின் நம்ம வந்து ஆன்சர் பண்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. அது ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனை மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த இது லைக் எப்படி சொல்றது, ரீசன் எது, காஸ் அண்ட் எஃபெக்ட் நம்ம ஈஸியா சொல்லலாம். மற்றபடி கேட்கறது கொஞ்சம் கஷ்டம். சரியா? அது நம்மளால கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியாது. அதனால ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரீசன் எது, காஸ் அண்ட் ரீசன், அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்களா, அதை மட்டும் படிங்க, வேற எதுவுமே படிக்காதீங்க. தயவு செஞ்சு இதை வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து டேட்டா இன்டர்பிரேஷனை நீங்க வேற லெவல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ டேட்டா இன்டர்பிரேஷனுக்கு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன். நம்ம ஆப்லையும் மாஸ்டர் டிஏ கோர்ஸ்னு இருக்கும். ஆல் இன் ஒன் குவான்ஸ் கோர்ஸ்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவான்ஸ் கோர்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிஏ கோர்ஸ் இருக்கும். அதுல நான் மெயின்ஸுக்கான டிஏ வந்து எடுக்க போறேன். திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு மெயின்ஸ் டிஏ வந்து நம்ம ஆப்ல வரப்போகுது. கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா டிஏ தான் இந்த இடத்துல ஒரு பெரிய ரோலை வந்து பிளே பண்ணும். அதே மாதிரி இங்க வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸ், நியூ பேட்டர்ன் நம்பர் சீரிஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நியூ பேட்டர்ன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இது மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும், வேற எதுவுமே சால்வ் பண்ண முடியாது. சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் கேட்டாதான் உண்டு, இல்லை அப்படின்னா கேட்க மாட்டாங்க. எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்கும், எல்லாமே பார்க்கறது எல்லாமே டிஏ இருக்கும். என்னைய பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு டிஏ நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கனாலே ஜெயிச்சிட்டீங்க. ஒரு டிஏ சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா 30 கொஸ்டின் 60 மார்க், ஒரு டிஏ நீங்க சால்வ் பண்ணாலே 12 மார்க் கிட்ட வந்துடும். செம்மையான ஒரு அட்டம்ப்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நம்ம தனியா வந்து பத்தி பேசலாம். சரி, அதனால ஒரு நாளை நீங்க வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சு நீங்க கண்டிப்பான முறையில பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மெயின்ஸை பொறுத்தளவுக்கு பசில்ஸ் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ரோலை வந்து பிளே பண்ணும். அதனால என்னைய பொறுத்தளவுக்கு ஒரு 2 பசில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுல எப்படினாலும் ஒரு பஸ்லையாச்சும் ஃபுல்லா சால்வ் பண்ணுங்க.
ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாமே மிஸ்லனிஸ் டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கண்டிப்பான முறையில் மிஷின் இன்புட் அவுட்புட்டை படிச்சிருங்க. அந்த வீடியோவை தயவு செஞ்சு போய் பாருங்க. நான் நிறைய இன்புட் அவுட்புட் வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 நிறைய கொண்டு வரேன் யூடியூப்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி நான் வந்து கொண்டு வரேன், கோடட் பேஸ்டு நிறைய கொண்டு வரேன். சரியா, சிலாரிசம் இன்இக்வாலிட்டி எல்லாமே நான் அப்லோட் பண்றேன். அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்க டெஸ்ட் எடுக்கும்போது மிஸ்லனிஸ்ட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சால்வ் பண்ணிட்டு அதுக்கடுத்து செலக்டிவா ஏதாவது ஒரு பஸ்ல சால்வ் பண்ணுங்க. இப்ப இருந்தே பண்ணும்போது மிஸ்லனிஸ் டாபிக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிரிட்டிக்கல் ரீசனிங்ல ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனு அண்ட் காஸ் அண்ட் எஃபெக்டை மட்டும் சால்வ் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு பஸ்ல செலக்ட் பண்ணி கம்ப்ளீட்டா முடிச்சு பாருங்களேன். நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட் கம்மியா இருந்தாலும் அக்யூரசி அதிகமா இருக்கும், கிளியரிங் ரேஷியோ கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா, அதனால மிஷின் இன்புட் அவுட்புட்டை மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மாக் டெஸ்ட் எடுக்கும் போதே மிஷின் இன்புட் அவுட்புட்டை கண்டிப்பா சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்பனா உங்களுக்கு ரியல் எக்ஸாம்ல வரும். அதே தான் குவான்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டிஏ அண்ட் கேஸ்லெட் மட்டும் தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன்ல ஏதாச்சும் ஒரு டாபிக் நீங்க சால்வ் பண்ணலாம். மற்றபடி நீங்க நம்பர் சீரிஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க. நம்பர் சீரிஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டிஏ ஏதாச்சும் ஒரு டிஏ சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்ளிகேஷன்ல செலக்ட் பண்ணி ஏதாவது ஒன்று சால்வ் பண்ணுங்க. இது மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்களேன், உங்களுக்கு வந்து பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில வரும்பா. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் வந்து எப்பயும் போல தான் இருக்கும். உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஆர்சி இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கிலீஷ்ல நம்ம வேற எதுவுமே தேவையில்லை, இதே மாதிரி தான் எப்பயும் போல நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. எப்பயுமே நீங்கள் மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா ஆர்சியை லாஸ்ட்டாக போடுங்க. அதுக்கு முன்னாடி பேரா ஜம்பிள், மேட்ச் த காலம், எரர் ஸ்பாட்டிங், ஃபில்லர்ஸ், ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கும்போது நீங்கள் இப்போ வந்து ப்ரிலிம்ஸ்க்கான பஸ்ஸில்ஸ் வந்து போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி இருக்கக்கூடிய மெயின்ஸ் பஸ்ஸில் ட்ரை பண்ணி பாருங்க. டிஐயும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஐ ஜாயின் பண்ணி வருது, டபுள் டிஐ, ரேடார் டிஐ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபனல் டிஐ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் டிஐ, இந்த மாதிரி நிறைய டிஐஸ் வந்து இருக்கு. இது எல்லாமே நம்ம மாஸ்டர் டிஐ கோர்ஸ்ல வரப்போகுது. உங்களுக்கு அதுக்கான இன்னொரு கம்ப்ளீட் டிஏக்கான மெயின்ஸ்க்கான டிஏ வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த டிஏ நான் அப்லோட் பண்ணி விடுறேன். எல்லாத்தையுமே ப்ராப்பராக பார்த்துக்கிட்டே வாங்க. நீங்கள் மாக் டெஸ்ட் எடுக்கும் போதும் இப்போ ஃபனல் டிஏ எனக்கு அங்கே ஆன்சர் பண்ண வரல அப்படின்னா பரவாயில்ல, அதை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஃபனல் டிஏ அவங்க எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து பாருங்க. பார்த்து ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணீங்கனாலே போதும். ட்ரை பண்ண தான்ப்பா வரும். ஸோ போயிட்டு நம்ம வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி தொடாமல் இருக்கிறது தான் இங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையே. நீங்க ஒரு டைம் வந்து ரிவ்யூ பார்க்கும்போது அதை சால்வ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் நீங்க அதை ஓப்பன் ஆகும்போது அந்த டைம்ல உங்களால சால்வ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்களேன். அதுதான் கட்ஸ். அது பண்ண இப்போ இன்கேஸ் உங்களால சால்வ் பண்ண முடியல, நீங்க சால்வ் பண்ண தனியாக எடுத்து வச்சிருங்க. ஸோ நீங்க எவ்வளவு தூரம் சால்வ் பண்ணிருக்கீங்க, நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்க்கும்போது எவ்வளவு தூரம் சால்வ் பண்ணிருக்கோம், அப்போ எந்த இடத்துல நம்ம வந்து மிஸ் பண்றோம், அப்போ எந்த இடத்துல நம்ம கான்செப்ட் மிஸ் பண்றோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ தேர்ட் டைம் நீங்க அட்டன் பண்ணும்போது கண்டிப்பா அந்த டிஏ சால்வ் பண்ணிடுவீங்க. புரியுதா? ட்ரை பண்ணாமே விட்டுட்டு வரக்கூடாது. அதை ட்ரை பண்ற இடம் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ற இடம். அங்க நம்ம அதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அதோட எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க ரியலா 3வது டெஸ்ட் 4வது டெஸ்ட் எடுக்கும்போது அதை நீங்க வந்து கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இதுக்கான கம்ப்ளீட் வீடியோ கோர்ஸ் எல்லாமே நம்ம மணிமாஸ்டர் ட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய அல்டிமேட் கோர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அல்டிமேட் கோர்ஸ் உங்களுக்கு 50% ஆஃபர்ல இருக்கு. நீங்க ஹாப்பி ஓணம் அப்படின்ற கூப்பன் கோடை கொடுத்துட்டு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கூப்பன் கோடும் நம்ம ஆப்லேயே டிஸ்பிளே ஆகும். இந்த கோர்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வேற எந்த கோர்ஸுமே வாங்க தேவையில்லை. இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ல இருந்து எல்லா கைடன்ஸும் உங்களுக்கு இதுல வந்துடும். சிஏ உங்களை படிக்க வைக்கிறதுக்காக நம்ம ஆப்ல வீக்லி வந்து பாத்தீங்கன்னா சிஏ வைவா செஷன்ஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்றேன். உங்களை பக்காவா கைட் பண்றதுக்கு என்னுடைய பர்சனலைஸ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராமும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ், பேங்கிங் அவேர்னஸ், இன்சூரன்ஸ் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், எல்லா ஃபியூச்சர் கோர்ஸ் எல்லாமே இந்த ஒரே கோர்ஸ்குள்ள வந்துடும். இதுல இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் அவேர்னஸை தவிர மற்ற எல்லா கோர்ஸும் நான் மட்டும் தான் எடுத்துருவேன். என்ன டவுட்னாலும் டேரக்டா என்கிட்ட கேட்டுக்கலாம். கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. யூடியூப்லயும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்ட் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்திரிக்கிறீங்களா 6 AM to 8 AM அப்படின்ற மாதிரி ஒரு டைம் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 9 AM to 10:30 AM வந்து பாத்தீங்கன்னா ஒரு செஷன் வந்து பிளான் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 11:30 AM to 1 PM ஒரு செஷன் வந்து பிளான் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா 4 PM to 6 PM வந்து பாத்தீங்கன்னா ஒரு செஷன் வந்து பிளான் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6:30 PM to 8:30 PM வந்து ஒரு செஷன் வந்து பிளான் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9:30
ஓகேவா 9:30 PM டு 11:30. ஸோ 11:30 PM வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செஷன் வந்து பிளான் பண்ணிக்கணும். இதில் உங்களோட பார்ட் தான். இது வந்து செக்ஷன் 1 வச்சுக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 வந்து வச்சுக்கோங்க. இந்த செக்ஷன் 1 நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் கொண்டு வந்தாலும் சரி தான், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கொண்டு வந்தாலும் சரி தான், அதே மாதிரி இங்கே நீங்கள் ப்ரிலிம்ஸ் கொண்டு வந்தாலும் சரி தான், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கொண்டு வந்தாலும் சரி தான். இந்த டைமில் நீங்கள் என்னை பொறுத்தளவுக்கு டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைக் என்ன சொல்கிறது, மெயின்ஸுக்கு பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், டிஐ இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி அர்த்தமெட்டிக் டாபிக்ஸோட பேசிக்ஸ் நல்லா படிச்சிருப்பீங்க. அந்த அர்த்தமெட்டிக் டாபிக்ஸை வந்து நீங்க ப்ரிலிம்ஸ்ல முதல்ல அட்டன் பண்ணி பாருங்க. ஒரு 10 டெஸ்ட்ல அர்த்தமெட்டிக் அட்டன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸோட அர்த்தமெட்டிக்ஸ் நம்மளால அப்ரோச் பண்ண முடியுதா அப்படின்றத ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு டாபிக் வைஸ் ப்ரிலிம் டு மெயின்ஸுக்கான அர்த்தமெட்டிக்ஸ் வீடியோ யூடியூப்ல வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாருமே அர்த்தமெட்டிக்ஸ் ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் நீடுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா கொண்டு வரேன். உங்களுக்கு டாபிக் வைஸ் நான் எடுத்துட்டு போறேன். அதே மாதிரி நம்ம ஆப்ல நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன், நிறைய வீடியோஸ் இருக்கு. மெயின்ஸுக்கான வீடியோ நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பசில்ஸுக்கான மெயின்ஸ் வீடியோ கொண்டு வர போறேன். அதே மாதிரி அர்த்தமெட்டிக்ஸ் டாபிக் வைஸ் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ரீஸ்டார்டர் பேட்ச்லயும் அப்லோட் ஆக போகுது, அல்டிமேட் கோர்ஸ்லயும் அப்லோட் ஆக போகுது. அதனால கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆஃபர் இருக்கு, 50% ஆஃபரும் வந்து அல்டிமேட் கோர்ஸ்க்கு வந்திருக்கு. கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் செப்டம்பர் 1க்கு அப்புறம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ். நீங்க ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் வாங்குற பிரைஸ் தான் இந்த ஓணம்க்கோ இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்குற மாதிரி நினைச்சிட்டு இந்த அல்டிமேட் கோர்ஸ்ல என்ரோல் ஆகுங்க. உங்களை நான் படிக்க வைக்கிறேன், அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் ஒரு இன்புட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு இன்புட் வந்து இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் அதையும் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ தேவைப்படுற நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.